நீங்கள் இந்த உலகத்தில் யார் யாரையோ பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த உலகத்தில் யார் யாரையோ பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பணம் இருந்துச்சுனாக்கா என்ன பாக்கியவான், இவன் ரொம்ப பாக்கியம் பெற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தாக்கா இவனுக்கு நல்ல பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிட்டாக்கா நல்ல பாக்கியம்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இவைகளெல்லாம் பாக்கியமாக இருந்தாலும் உண்மையில் என்ன தெரியுமா? இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தான் உண்மையான பாக்கியம். அதனால் தன் பாடல் பாடும் பொழுது பாடணும், என்ன பாடணும்? இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்டது என் பாக்கியமே, இதைவிட மேலான மேன்மை ஒன்றுமே இல்லை. அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நீ இயேசுவை கண்டுக்காத போயிட்டீனாக்கா, அப்படிதான் சொல்றாரு, என்ன அறிஞ்சிக்காத போயிட்டீனாக்கா என்ன இல்லை, ஒரு லாபமும் இல்லை. அப்ப நாம் அனைவரும் இயேசுவை நம்புகிறோம். இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாக்கியவான் தான், அவன் பாக்கியவான். ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, இயேசு நம்பி அவரையே நம்பி இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் சில காரியங்கள் நம்மளுக்கு புரியாமல் நடக்கும் பொழுது மக்கள் சொல்லுவாங்க, ஐயோ பாருங்க இவங்க கடவுளையே நம்பி இருக்கிறாங்க, இயேசுவே நம்பி இருக்கிறாங்க, பாவம் அப்படின்வாங்க. இயேசுவே நம்பி இருந்தால் பாவமா? இயேசுவை நம்பி இருந்தால் பாவம் இல்லைங்க, பாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். அது மாத்திரம் இல்லை, இயேசு நம்பி இருக்கிறது மாத்திரம் இல்லை, உறுதியாய், ஏசா 26:3 சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீ அவரை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். பாருங்க, உறுதியாய் இயேசுவை நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். அவருக்காக உறுதியாய் நிற்கும் பொழுது, இன்னைக்கு இந்த உறுதி தான். அதனால தான் இயேசு தம்முடைய வார்த்தையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஊன்னு வர்றாங்க, இயேசு ஏற்றுக்கிறாங்க, அற்புதத்தை பெற்றுக்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கிறாங்க, சமாதானத்தை பெற்றுக்கிறாங்க. என்ன இருக்குது அதில்? உறுதி இல்லை. கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்ட வீடா இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க வரும்பொழுது எப்படி வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் அநேகரை பார்த்துட்டேன், யார் ஒருத்தர் உட்கார்ந்தி மரியாதை போல இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியா என்ன பண்ணா? அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். யார் என்ன சொல்றாங்க, இங்க என்ன போதிக்கப்படுதுன்னு கேட்கிற செவி திறந்தவர்களாய் வருகிறார்களோ அவர் நிச்சயமாகவே நிலைத்து நிற்க முடியும். காது அடைக்கப்பட்டுட்டு கண்ணு மாத்திரம் திறந்திருக்கும், ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது அற்புதம் கிடைக்குமான்ற அந்த அற்புதத்துக்காக வரும்பொழுது அந்த ஜனம் என்ன பண்ணுனாக்கா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட படும் பொழுது அப்போ அவரோடு கூட ஒருத்தருமே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாரும் சாப்பாடு கொடுத்ததுனால வந்தது. ஆகவே நம்ம சாப்பாட்டுக்காக வருதில்லை, சாப்பாடு அவர் கூட வந்து அவர் சாப்பாடு தராரு. ஆமேன். அவர் கூட வந்து அவர் தேவைகளை சந்திக்கிறார். ஆக தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம். ஆனால் அவர்தான் உண்மையான உலகத்தின் மெய்யான ஒளி என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அப்படி கண்டுகொண்டு அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூரணமாய் பரிபூர்ண சமாதானத்தோடு நம்மை நடத்துகிறவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய இவரை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவையே நோக்கி பார்த்து அவரையே நம்முடைய நினைவில் எப்பொழுதும் இயேசுவையே நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இயேசு தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னொன்றை மறந்து விடுகிறோம். அதை இந்த நாளிலே பரிசுத்த ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த போகிறார். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இல்லை சொல், நோக்கி பார்த்து விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே சேவித்து அவரையே பின்பற்றி அவரை மாத்திரம் நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு முழு மனதோடு நேசித்து அப்படியெல்லாம் செய்யும் பொழுது முகங்கள் வெட்கப்பட்டு போகலை. உங்களை என்னை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், இளைத்து போய்விடுகிறோம். வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வருகிறது. விசுவாச வாழ்க்கையிலே உற்சாகம் இருக்கிறதில்ல, ஜெபிக்கிறதுக்கு உற்சாகம் இருக்கிறதில்ல,
வசனத்தை கேட்கறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு, ஆராதனைக்கு வர்றதுக்கு உற்சாகம் இருக்கிறதில்ல. ஏன்னாக்கா ஒன்று சொல்கிறேன் நான், என்ன தெரியுமா, ஆத்துமாவில் வர சோர்வு தான் நம்ம வெளிப்படையாய் கர்த்தரை சேவிப்பதற்கு நாம் நம்முடைய செயல்பாடுகளை குன்றி போக பண்ணுகிறது. ஆத்துமாவில் வர சோர்வு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவில் சோர்வு வராதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது உற்சாகம் உள்ளவர்களாய், ஒரு ஜெபம்னா ஓடோடி வந்துடுறது, ஒரு ஆராதனை, ஒரு சபையில் கூடி ஒரு ஜெபம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு ஓடி வந்துடுறது, அவரோடு கலந்து துதிக்கிறது, பாடுறது, மகிமைப்படுத்துறது. ஏன் மழையோ காற்றோ வெயிலோ எதுவுமே தடுக்காமல் நம்மை உற்சாகமாய் கர்த்தருடைய காரியத்தில் ஆமென். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல இந்த சோர்வுகளை எடுத்து போடும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார் பாருங்க. கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபாடு. இன்னைக்கு அநேக ஒரு ஜபம், ஒரு ஆராதனை, ஒரு உபவாச ஜபம், ஒரு இரவு ஜபம், ஒரு தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நேரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான்னு சொன்னாக்கா, டைம் இருந்தா, வேலை இல்லாத இருந்தா, சூழ்நிலை எல்லாம் அனுகூலமா இருந்தா, அப்படிப்பட்ட நிலைக்கு பிசாசு தள்ளிட்டு இருக்கிறான். இது ரொம்ப ஆபத்து. விட்டுறாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இது ரொம்ப ஆபத்து. டைம் கிடைச்சா, எல்லாம் இயற்கையின் சூழ்நிலை சாதகமா இருக்கணும். மழை இருக்கக்கூடாது, காற்று இருக்கக்கூடாது, கரண்ட் இருக்கணும், எல்லாம் ரெடியாக இருக்கணும். இல்லை யாராவது வந்து கூட்டிகிட்டு போகணும், இப்படி எல்லாம் பாதுகாப்பு இருக்கணும். எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தால் தான் கர்த்தருடைய சமூகம் அப்படின்றதான ஒரு ஃபெசிலிட்டியும் ஒரு ரொம்ப ஹைடெக்காக எதிர்பார்க்கிற ஒரு மனநிலையை பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். விட்டுறாத. அதனால்தான் ஒரு பக்தன் பாடுறான், மழையோ காற்றோ நம்மை பின்பற்றுவேன். அதனால்தான் இந்த இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அப்படின்ற பாடல் வரிகளை பாடும் பொழுது பாருங்க, என்ன இருந்தாலும் சரி, காடு மேடு கரடு மலைகள் குன்றுகள் எது இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுவேன். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் காரியமாய் நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நம்மை பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு நமக்கு ஆலோசனைகளையும் வழிகளையும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நன்றாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தையிலிருந்து எபிரேயர் 12வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவியிலால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதபடிக்கு, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஆத்ம சோர்வு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆத்மையில் ஒரு நான் டல்லாக உணர்றேங்க. சில பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. கையை தட்டுன்னா கையை தட்ட மாட்டாங்க. ஜெபத்துக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. வாங்க ஒரு சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற விசேஷம் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க பாவி கிடையாது, பெரிய பாவத்தை செய்யலை, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடல. என்ன தெரியுமா? ஆத்துமாக்களில் ஒரு சோர்வு. என்ன சோர்வு? ஆத்மாவில் ஒரு சோர்வு. ஆத்மாவில் சோர்வு வந்துச்சுனாக்கா நல்லாவே தெரிஞ்சு போயிடும். என்னமோ அப்படி பைபிள் தூக்கி காக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுக்காவது நம்ம பிள்ளைங்கள்லாம் பெருசாச்சுனாக்கா ஜெபத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ ஜெபத்துக்கு போகல, எனக்கு ஜெபத்தில் இருப்போன்னு கொடுப்பாங்க. இப்படி கலரை படிக்காது கல்யாணம், இதுக்கு இப்படி சில வெளிப்படையான உலகத்தின் சில காரியங்களுக்காக அப்படி யாரோ கணவனால் தள்ளப்பட்டு மனைவினால் தள்ளப்பட்டு பாஸ்டருக்கு ஏக்கே ஜபத்துக்குள்ளன்னு கேட்குவார் அப்படின்னு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், இப்படியெல்லாம் தள்ள வேண்டியதில்லை. எங்க ஆத்மாவில் சோர்வு வந்துச்சுன்னா தள்ளணும். ஆத்மாவில் ஒரு உற்சாகம் இருந்துச்சுனாக்கா தானாவே அந்த ஒரு ஆர்வம் உண்டாகும். நான் கர்த்தரை சேவிக்க, சபையோடு இணைந்து கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட வேண்டும், ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும், என்னால் முடிந்ததை. அந்த எப்போ வரும்னாக்கா, ஆத்துமாக்களில் சோர்வு இல்லாமல் ஆத்துமாவில் ஒரு புத்துணர்ச்சியோடு, ஆத்மா எப்பொழுதும் மகிழ்ச்சியினாலும், ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்து இருக்கும் பொழுது
அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இல்லை என்று சொன்னால் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, அதைத்தான் பரிசுத்தாவினர் தெளிவாய் பரிசுத்தவான்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறார், உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்போ சோர்ந்து போகாமல் இருக்கணும்னாக்கா யார் சோர்ந்து போகிறாங்க, யார் சோர்ந்து போகாத இருக்காங்க? அப்போ எனக்கெல்லாம் சோர்வு வராதா? அப்போ உங்களுக்கு தான் சோர்வு வருதா? மற்றவங்களுக்கு தான் சோர்வு வருதா? நான் மனுஷன் இல்லையா? அப்போ ஊழியக்காரர்களுக்கு சோர்வு வராதா? உங்களுக்கு சோர்வு வராதா? மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆத்மாவில் சோர்வு வரும். யாருக்கு சோர்வு வராதுனாக்கா நல்லா சாப்பிட்றவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமென். யார் சோர்ந்து போவாங்க? டெய்லி பிரியாணி தின்னுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சியா, எப்படி இருப்பாங்க அவங்க? எப்படி இருப்பாங்க? நல்லா புஷ்டியா, நல்லா எப்படி உற்சாகமா, எந்த வேலையும் சரி, எத்த தூக்கு, வெயிட் தூக்குறியா தூக்கு, பொழுதுனிக்கு வேலை பண்ணுறியா, பொழுதுனிக்கு எந்த கடினமான வேலை செய்கிறியா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா செய்வாங்க. ஏன் தெரியுமா? என்ன சாப்பிட்றாங்க? நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆத்மாவில் சோர்வு இல்லாமல் இருக்குன்னாக்கா ஆத்மாவுக்கு தேவையான, ஆத்மாவின் மன்னாவாக இருக்கிற, ஆத்மாவிற்கு ஆகாரமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையினை நம்முடைய ஆத்மாக்களில் நிரம்ப வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் நினைவிலே வைத்து கொண்டு இருக்க வேண்டும். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எதை நாம் முதலாவது நான் நினைக்கிறோம்? ஒரு சூழ்நிலை, இந்த உலகத்தில் நாம காலையில் எந்திரிச்ச உடனே எதை நினைக்கிறோம்? எதை நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதை நினைக்கிறீங்க நீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினைப்பில்லையா? காலையில் எழுந்த உடனே, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். இப்போ திடீர்னு இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் இந்த கரண்ட் இருக்குது, கரண்ட்டில் ஏதோ ஒரு ஷார்ட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல நெருப்பு பற்றிச்சு அப்படின்னு உடனே முதல் என்னுடைய நினைவுக்கு என்ன வரும்? சீக்கிரம் போனதும் எம்சிபி, அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணிடணும், எம்சிபி இறக்கி விட்டுருணும், அந்த கரண்ட் இங்கே இந்த கூடாரத்துக்கு வரதை துண்டிச்சிடணும், அந்த எண்ணம் வரும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுது, காலையில் எழுந்த உடனே ஏதாவது நன்மை நடக்கும் பொழுது, தீமை நடக்கும் பொழுது, புரியாத காரியங்கள் நடக்கும் பொழுது முதலாவது எது நினைவுக்கு வருகிறது? நன்றாய் யோசித்துக் கொள்ளுங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எது முதலாவது நினைவுக்கு வருது? உடனடியா ஒரு வழியில் போறோம், திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, முதலாவது எது நினைவுக்கு வருது? எது நினைவுக்கு வருது? அந்த காரியம் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த காரியம் தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அந்த முதலாவது நினைவுக்கு வருகிற காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அது முக்கியத்துவமாக இருக்கிறது, நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. என்னாகமும் 15:40, நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. இங்கே என்னாகமும் 15:40 சொல்லுகிறது, கற்பனைகளை எல்லாம் நினைத்து. எல்லாரும் சொல்லுங்க, கற்பனைகளை எல்லாம் நினைத்து. அப்ப நினைவில் இருக்க வேண்டிய காரியத்தை வேதாகம் நமக்கு அறிவுறுத்துகிறது, போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? கற்பனைகளை எல்லாம் நினைத்து. எதை நினைத்து? கற்பனைகளை எல்லாம் நினைத்து. உபாகமம் 32:7 வாசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். எதை நினைக்க சொல்ல? பூர்வ நாட்களை நினை. நம்மை கர்த்தர் எப்படி ரட்சித்தார், நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறதே கிடையாது. பூர்வ நாட்களை நினைத்து பார் அப்படின்னா நம்முடைய பாவத்தை நினைச்சு பார்க்க சொல்லலை, நம்ம என்ன பாவம் பண்ணணும். அது அன்னைக்கு அநேகர் சில நேரங்களில் சாட்சி சொல்கிறத விட்டா அத்தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்படி பாவம் பண்ணேன், அப்படி பாவம் பண்ணேன், இப்படி குடித்தேன், இப்படி வெறிச்சேன், இப்படி சினிமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை சொல்கிறதுக்காக, சாட்சி சொல்கிறதுக்கான டைம் நேரத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். பூர்வ நாட்களை நினை அப்படின்னாக்கா, நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும், நான் பாவியாய் இருந்தேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இன்னைக்கு இந்த நல்லவனாய் மாற்றி இருக்கிறது. பாவத்தை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, பாவத்தை சொல்லக்கூடாது. பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டு அதை இப்படின்னு அதை சில பேர்த்துக்கு அந்த இப்போ இவங்க சாட்சி சொல்கிறதுலேயே சில வாலிபர்களுக்கு ஐடியாலாம் வந்துடும். ஓ இப்படிலாம் பண்ணாக்கா இப்படிலாம் இதை செய்யலாமா அப்படின்னு சில ஐடியாலாம் வந்துடும். நான் ஒருத்தருக்கும் தெரியாத இப்படி ஒண்டிகிட்டு இருந்து கம்பவுண்ட் ஏறி குதிச்சு சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளைங்க உட்காந்துட்டு இருக்குங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது
ஓஹோ, அப்போ சினிமாவுக்கு போகணுன்னாக்கா கம்பவுண்ட் ஏறி குதிச்சு போகலாமா அப்படின்ற ஐடியா வந்துடும். அதனால் சாட்சி சொல்லும் போது ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் பண்ண அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பாவத்தையும் உள்ள சாட்சியாக சொல்கிறது, அவைகளெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை நல்லவனாக மாற்றி அவர் இப்படியாய் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய எல்லா பாவத்தையும் விடுதலை ஆக்கியிருக்கிறார்னு சொல்லி அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நினைத்து நாம் சொல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர் பூர்வ நாட்களை நினை, எங்கிருந்து நம்மளை கொண்டு வந்தார் அதை நினைக்கணும். அதை நினைச்சாக்கா நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்தில் அவர் மேல் ஒரு வாஞ்சை உண்டாகும். யோசுவா 1:13, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. மோசே உங்களுக்கு கற்பித்த எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். என்னத்த நினைக்கணுமா? வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். நன்றாய் கவனத்தில் வைங்க. ஆத்துமாவில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு, அதான் தலைப்பு. ஆத்துமாவில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அதை இவ்விதமான விபரீதங்களை செய்ய இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபிரேயர் 12:1-3 வரலும் எழுதப்பட்டிருக்குது. இப்போ நாம் இயேசுவை யாரும் மறக்கிறது கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நீங்கள் இந்த வசனங்களை வாசித்து கொண்டு வருகிறேன். இயேசுவை மறக்கிறது கிடையாது. எதை மறந்து விடுகிறோம்? கற்பனைகளை மறந்து விடுகிறோம். கற்பித்த இயேசுவின் வார்த்தையை மறந்து விடுகிறோம். இயேசு நம்மை நடத்தி வந்த பாதைகளை மறந்து விடுகிறோம். 1 நாளாகமம் 16:13 சொல்கிறது, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இயேசு செஞ்ச அற்புதங்களை மறந்து விடுகிறோம். ஏன்? அவரை ஆராதிப்பதற்கு நம் உள்ளத்தில் வாஞ்சையும் ஆத்துமாவில் ஒரு குதூகலமும் ஆத்துமாவில் ஒரு புத்துணர்ச்சியும், சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆலயத்துக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது என் உள்ளம் குதூகலப்பட்டது, சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி ஏன் ஆத்துமாவில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக முடிகிறதில்லை என்று சொன்னால், அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைக்கவில்லை, மறந்து போய் விடுகிறோம். எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காருங்க, எத்தனை ஆபத்து. நீங்க சிக்கன அந்த ஆபத்துல, நீங்க சிக்கன அந்த வியாதியில, நீங்க சிக்கன அந்த விபத்துல நீங்க செத்து போய் இருந்தா இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? காத்தது அவருடைய அதிசயம், அவருடைய அற்புதம். சங்கீதம் 77:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். என்னென்ன எதெல்லாம் நினைவு கூற சொல்றாரு பாருங்க. அவருடைய வார்த்தையை, அவருடைய செயலை, அவருடைய அதிசயங்களை. சங்கீதம் 119:52, கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுவேன். யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 1:17 புதிய ஏற்பாட்டில, நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை நினைவில், வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அடுத்து 2 பேதுரு 3:2 சொல்கிறது, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். எப்படி பாருங்க, இன்னைக்கு எல்லாமே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனுஷன் ஆத்துமாவில் இளைப்புலவனாய் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், கட்டளைகளை நினைவு கூறுறதில்லை, கற்பனைகளை நினைக்கிறது இல்லை, வார்த்தைகளை நினைக்காமல் போகிறதுனால என்ன பண்ணுறது? சோர்வு உண்டாகி விடுகிறது. நினைவுக்கு வரல. எதுத்தான் நான் ஆரம்பத்திலே உங்களை கேட்டேன். நான் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் எது நினைவுக்கு வருது? எந்த காரியம் நடந்தாலும், ஒரு விபத்து நடக்கலாம், சந்தோஷமான காரியம் நடக்கலாம், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கலாம், இல்லை புரியாத சில தீமைகள் நடக்கலாம். ஆனால் நினைவுக்கு எது வருகிறது? அது எப்படி பார்க்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்கள், நினைவில் என்ன நினைக்கிறீங்க அந்த காரியத்தை குறித்து? ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? முதலாவது சரீரத்தில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பலவீனம் வருது, அந்த பலவீனத்தை குறித்து உடனடியாக நான் என்ன நினைக்கிறேன்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அதுதான் என்னுடைய ஆத்மாவில் இளைப்பையும் சோர்வையும் உண்டு பண்ணுகிறதுக்கு என்னுடைய நினைவு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய நினைவிலே வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது, வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய உபதேசங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை எப்பொழுதும் நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் பாருங்க, நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்னு தான் இந்த பரிசுத்த பந்தியை கூட ஆண்டவர் வச்சுட்டு போனார். இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னா மறக்கிற ஜென்மம் நம்ம. எத்தனையோ பேர் பாருங்க, இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கவங்க ஒவ்வொருவருக்குமே நீங்களே அதை நினைச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாருக்காவது நன்மை செஞ்சுருப்பீங்க, அவங்க மறந்து போயிருப்பாங்க. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அங்கே அவனுக்கு ஒரு சிறையின் கைதிகளுக்கு நன்மை செஞ்சான். அவங்க விடுதலை வெளியே போனதும் மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் பலருக்கு நன்மை செய்திருப்போம். அந்த நன்மையை மறந்து போய் விடுகிறார்கள் என்று சொல்லி நாம் அவங்கள என்ன பண்ணுறோம்னாக்கா, பாருங்க நான் நன்மை செஞ்சிருந்தேன், அவங்க மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நம் சார்பில் தேவனை நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா, தேவன் செய்த எத்தனை நன்மைகளை நாம் மறந்து போயிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் மறந்து போயிருக்கிறோம். எதை நாம் நினைக்கிறோம். ஆகவே அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளை நம்முடைய நினைவில் கொண்டு வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சோர்வுகள் நீங்கி நாம் உற்சாகம் அடைவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு காரியத்தை, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்குது அப்படின்றத சங்கீதம் 73 அந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகம் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நான் உங்களுக்கு விலைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 73 1 28 வசனங்கள் அதில் இருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்கு அதை விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 73 1. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர் மேல் நான் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கநிலை, அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இறுதியும் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் எந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். 1 73 சங்கீதம் 1 12 வரையிலும் எப்படி நினைக்கிறான், யாரை பார்த்து நினைக்கிறான்னாக்கா, இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷனை பார்த்து இவன் இப்படி நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான், ஐயோ என்னப்பா எல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு பெருமையாக இருக்கிறாங்க, கொழுப்பாக இருக்கிறாங்க, இறுதி விரும்புறதெல்லாம் கிடைக்குது, இருமாப்பா பேசுகிறாங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க, தண்ணீர்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு ஆஸ்தியெல்லாம் பெருகுது. பாருங்க அவனுடைய நினைவு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மாம்ச கண்ணில் அவன் பார்க்கிறான், மனுஷர் நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், அவங்களுக்கு உபாத்திரம் கிடையாது, பெருமையாக இருக்கிறாங்க, சீர்கெட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களாம் அதையே பின்பற்றாங்களாம். ஓ இத்தாண்டா சரி, நல்லா ஜாலியாக இருக்கலாம். பாருங்க 1 12 வாசித்து பாருங்க. ஃபுல்லாக இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறோமே, அது மாதிரியான ஆசீர்வாதங்களே அங்கே சொல்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சமாதானம், அவங்க பார்த்தா ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் துன்மார்க்கர் என்றும் சுகஜீவிகளாக இருக்கிறாங்க, ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி நினைக்கிறான் அவன். இப்படி நினைச்சிட்டு தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் பாருங்க. தன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னாக்கா, ஐயையோ நான் ஒன்றுமே கிடையாது, நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கையிலே கழுவினேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று சொன்னேன் ஆகில் இதோ உம்முடைய பிள்ளைகள் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. என்னன்னாக்கா, இப்போ உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து இவன் அப்படி நினைக்கிறான். நினைச்சிட்டு இவன் தேவனை அறிந்தவன். ஆகவே கொஞ்ச நேரம்
யோசித்துட்டு நான் வேஸ்டாகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னா, நான் எந்த பாவமும் பண்ணாத நான் வேஸ்ட்டாக தான் சுத்தமாக நடக்கிறேன்னா அப்படின்னு தன்னை குறித்தே அவன் பேசிட்டு அடுத்து சொல்கிறான், இதை நான் இது இப்படி இப்படி நினைக்கிறது சரியா, இப்படி நினைக்கிறது சரியா, யோசித்து இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த தலத்துக்கு பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்ததுனாக்கா என் ஆத்மாவில் ஒரு இழைப்பு. இன்னைக்கு ஆத்மாவில் இழைப்பு ஏன் உண்டாகுது தெரியுமா? வார்த்தையை பார்க்கறதில்ல, கண்ணில் பூமியில் நடக்கிறத பார்க்கறதுனால ஆத்மாவில் சோர்வு உண்டாகும். வார்த்தையை பார்த்தாக்கா, வார்த்தையை நினைவில் கொண்டு வந்தாக்கா, வார்த்தையின்படி யோசித்தாக்கா व्यसனம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் யோசித்து பார்த்து அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, அதாவது பைபிளை வாசித்து தியானித்து இப்படிலாம் வாழ்கிறாங்களே, இவங்க எங்கே போவாங்க, இவங்க வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழா போகிறார்கள், பயங்கரத்தால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களை குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உமது வலதுகை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி எப்படி இருந்தோம், எப்படி 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 நினைச்சேன், எப்படி மாறிட்டான் பார்த்தீங்களா? எப்போ மாறினான் தெரியுமா? காரியம் அறியும்படி நான் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் நான் அறியும்படி யோசித்து பார்த்தேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, எல்லாம் சொன்ன தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த என்னங்க இருக்கும் அங்கே அவர் என்ன செய்ய போறாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி முடியுது இன்னைக்கு சொல்றாங்களே எல்லாரும், எப்படி எப்படி பாராட்டுறாங்க. ஓ நல்ல பணக்காரன், ஐயோ நிறைய சம்பாதிக்கிறான், நிறைய சம்பளம் வருது, ஓஹோ ஆஹா அப்படின்னு புகழ்றாங்க இல்லையா? அதை பார்க்கும்படி, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும்படி. ஆனால் பணம் இருக்கிறது தவறு கிடையாது, சம்பாதியம் இருக்கிறது தவறு கிடையாது, ஒரு பணக்காரனாய் வாழ்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஆத்மாவில், அவனுடைய இருதயத்துக்குள் யார் இருக்கிறார்கள், அவனுடைய இருதயத்துக்குள் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது, அவனுடைய ஆத்மாவில் யார் வாசம் செய்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், ஆத்மாவில் சோர்ந்து போய் இயேசு இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லாமல், வெறும் பணம், பொருள், ஐஸ்வர்யம், ஆஸ்தி என்று சொல்லியே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை சங்கீதம் 73:12 வசனத்துக்கு மேலாக தெளிவாய் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை பார்த்த ஒரு மனுஷன், இதை அறிந்து கொண்ட பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து இப்படிப்பட்ட போதனைகளை, இப்படிப்பட்ட சத்தியங்களை விலக்கி காண்பிக்கிற இடத்தில் போய் சத்தியங்களை புரிந்து கொண்ட மனுஷன் மற்றவர்களை குறித்து தப்பாய் நினைக்க மாட்டான். ஓ அவர்களை மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டான். இல்லை, எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறான். அத உலகத்தின் அந்த சிஸ்டம், அந்த சிஸ்டம் நான் விரும்பல. உலகத்தின் சிஸ்டம் எனக்கு அது பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா, என் தேவனுடைய வார்த்தையை நான் அறியும் பொழுது என் ஆத்மாவில் விசனம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவங்களை பார்த்து நம்மளையே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்படியே சொல்லுவாங்க எனக்கிட்டலாம் வந்து, என்னங்க இவங்க எப்பயோ ஒரு தடவை தான் ஆராதனைக்கு வராங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நாங்கள் வாரம் ஆராதனைக்கு வரோம், எல்லா ஜெபத்துலையும் கலந்துக்கிறோம். இருக்கட்டுமே, நம்மளுக்கு புரியலன்றதுக்காக நாம் வந்து நம்மளை நீதிமானாவோ மற்றவர்கள் குற்றவாளியாக தீர்க்க முடியாது. ஆகவே ஏன் அப்படின்னாக்கா, ஆராதனைக்கு வராது இருக்கிறவர்கள் பாவிகள் அல்ல, ஆராதனைக்கு வருகிறவர்கள் பரிசுத்தவன்கள் அல்ல. ஆனால் காரணம் என்ன? ஆத்துமாவில் இழைப்பு, ஒரு சோர்வு. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
அதே ஒரு மற்ற காரியம், நல்ல ஒரு திருமணம், ஏதாவது விசேஷம், அங்கே ஒரு பிரியாணி கிடைக்குது, அங்கே ஒரு வரவேற்பு இருக்குது, அங்கே ஒரு ஷால்வு போடுறாங்க, அங்கே ஒரு மாலை போடுறாங்க, இல்லை அப்படின்னா அங்கே போனால் ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படின்னு இந்த ஃபிசிக்கலான உலக நன்மை, அப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும் மாத்திரை போட்டுக்கிட்டு ஷொட்டர்லாம் போட்டுக்கிட்டு, இல்லைங்க அவங்க வரலன்னு எதுவும் நினைக்க மாட்டாங்களா, அவங்க போகலன்னு எதுவும் நினைக்க மாட்டாங்களா, போய் தலை காமிச்சிட்டு வந்துடுறேன், போய் ஒரு சாப்பிட்டு வந்துடுறேன், போய் ஒரு மொய் போட்டு வந்துடுறேன், போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னாக்கா அது மேலே ஒரு ஒரு உள்ளத்தில் ஆத்மாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கஷ்டத்தை பார்க்கறதில்ல. அப்போ இயேசுவை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு, வார்த்தையை கேட்பதற்கு, ஆராதிப்பதற்கு திருப்தி அடைஞ்சிட்டோம்னா ரொம்ப ஆபத்து. திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு வர பணத்திலையோ, பரிசுத்தத்திலையோ, கிருபையிலையோ, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ, கர்த்தரை ஆராதிப்பிலையோ திருப்தி வந்துருச்சுனாக்கா மிகப்பெரிய ஆபத்து. ஒருவேளை அது உங்களை நரகத்துக்கு கூட கொண்டுட்டு போயிடலாம். நோ, ஆண்டுடைய சமூகம், அவரை ஆராதிப்பது, தேவ நியமித்த நாட்கள், பரிசுத்த ஓய்வு நாட்கள், ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பது, சபை சேர்ந்து ஆராதிப்பது, வசனங்களை தியானிப்பது, ஒருபோது நம்மை திருப்தி அடைய, அதை திருப்தி அப்படின்றத விட இன்னொன்று தெரியுமா, அதை அசட்டை ரொம்ப ஆபத்தது. கர்த்தருடைய நாளை, நேரத்தை, ஆராதனையை, சபை கூடி வருதலை, வேதவசன தியானத்தை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதை அசட்டை பண்ணிட்டாக்கா, ஒரு மாதிரி அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டா அதுவே எங்கேயோ கொண்டு போயிடும். நாளையில் எங்கேயோ கொண்டு போயிடும். கடைசியில் கொண்டு போய் ஒரு நடை பிணமாக, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக, ஒரு சடலமாக, ஒரு எப்படி இப்பெல்லாம் சொல்கிற மற்றவங்களை பார்த்து சொல்லிட்டு அநேக நேரத்தில் நம்ம வாயே சொல்லியிருக்கோம், இவங்களாம் ஏன்னா பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், இவர்களெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், இவங்களாம் சடங்கு செய்கிறவர்கள், இவங்களாம் சம்பிரதாயத்தின்படி வாழ்கிறவர்கள், இவர்களாம் விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் சொல்லி நம்ம நாவே பல நேரத்தில் குற்றப்படுத்தியிருக்கோம். அந்த நிலைக்கு வந்து விடாதபடி ஆத்மாவில் இழைப்பு அந்த நிலைக்கு கொண்டு போய் விடும். ஆகவே வசனத்தை நாம் அறிய அறிய, வசனத்தை நினைக்க நினைக்க, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்களை தியானிக்க, அந்த கர்த்தருடைய சமூகத்துக்குள் பிரவேசித்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய முடிவை, எப்படி ஒரு மனிதனுடைய முடிவு உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய நினைவிலே அது வரும். இப்படி இருக்கிறதுனால நான் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு நலம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போக அவசியம் இல்லை, கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி நிற்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்க, இந்த வசனங்களை நினைவு கூறல அப்படின்னாக்கா ரொம்ப ஆபத்து. அதனால தான் உங்களுக்கு முதல்ல இது சொன்னேன், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னாக்கா வசனத்தை நினைவு கூர்ந்து அவர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய முதலாவது எது நம்முடைய நினைவுக்கு வருதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிறதாக இருக்கிறது. யோவான் 12:16 இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, நினைவு. அப்ப நினைவு வருது. ஒன்று நடக்கும் பொழுது, ஓஹோ இதெல்லாம் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி நினைவுக்கு வருது. நம்மளுக்கு தெரியாதனால நாம் என்ன பண்ணுறோம், தப்பான அபிப்பிராயம் கொண்டு மனம் கசந்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு விடுகிறோம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, இயேசு யாரும் மறக்கலைங்க. ஆனால் ஏன் ஆத்மாவில் சோர்வு? அப்போ இன்னைக்கு ஆராதனைக்கு வராது இருக்கிறவர்களையோ, ஜபத்துக்கு வராது இருக்கிறவர்களையோ, இல்லை கர்த்தரை சரியாய் தொழுது கொள்ளாது இருக்கிறவர்களையோ நாம் குறை சொல்லிவிட முடியாது. ஏன்னாக்கா அவங்க இயேசுவை மறக்கல, இயேசுவை நினைத்து கொண்டார்கள். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவில்லை. இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கல, வார்த்தை நினைவில். அதனால தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன். முதலாவது உங்கள் நினைவில் என்ன வருகிறது? ஞாயிற்றுக்கிழமை எழுந்த உடனே உங்கள் நினைவில் முதலாவது என்ன வருகிறது? இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். என்னுடைய கடமைகளை சீக்கிரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஆவியோடு உண்மையோடும் சபையாரோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உன் மனமகிழ்ச்சி நாளாக நினைத்து உன் சொந்த பேச்சை பேசாமல் உன் சொந்த காலை விலக்கி அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக கனமாய் எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உட்கார பண்ணுவேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நினைவில் வருகிறதா? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்ற வார்த்தை நினைவில் வருகிறதா? இயேசு நினைவில் வருகிறார், இயேசு நினைவில் இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை
அதனால் சோர்வு உண்டாகிறது. இயேசு நினைவு இயேசு இருக்கிறார், ஸ்தோத்திரம், அப்படியே நம்மளை தேற்றிக்கிறது. நோ, அவருடைய வார்த்தை நம்முடைய நினைவில் வரும் பொழுது வாழ்க்கையில் மாற்றங்களை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பரிசுத்தாவின் வரும் பொழுது, சரிப்பா உங்களுக்கு நல்லா அந்நிய பாஷை கொடுத்து நல்லா ஆடி பாடி குதிச்சு நல்லா அவங்களெல்லாம் புஷ்டி ஆக்கிட்டுருவார், நல்லது, அது செய்கிறாரு இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன செய்கிறாரா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சொல்லுங்க, இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எனக்கு நினைப்பூட்டுகிறவர் தான் எனக்குள் இருக்கிற ஆவியானவர். ஆவியானவர் எண்ணத்தை நம்ம நினைவில் கொண்டுட்டு வர்றாரு. ஆவியானவருக்கு ஃபுல்லாக இடம் கொடுத்துருந்தா எண்ணத்தை நினைவுக்கு கொண்டுட்டு வருவார். அவர் சொன்ன வார்த்தை தான் கொண்டுட்டு வருவார். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். கவலை வருது, ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து கவலை வருது. எது முதல் நினைப்பு வருது? கவலை வந்த உடனே ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த கவலை வந்த உடனே எது நினைவில் வருகிறது? உண்மையாக ஆவியானவர் நம்மளை நிரப்பி இருந்தாக்கா, ஆவியானவர் இயேசு சொன்ன அனைத்தையும் நினைப்பூட்டுவராக இருந்தாக்கா, கவலை வந்த உடனே டைரக்டாக ஆவியானவர் எங்கே கொண்டுட்டு போவார்னு சொல்கிறேன். மத்தேயு 6:25-33 வரலும் கொண்டுட்டு போவார். என்ன பண்ணுவார்? ஆவியானவர் கொண்டு போவார். கவலைப்படுறியா, வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இயேசு சொன்ன வார்த்தை பாரு, ஆகையால் நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷத்தில் அல்லவா? ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷத்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழம் கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவர்கள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிவேதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கூட்டி போவாரா? இதை கூட்டிட்டு போய் இதை வாசித்து என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறதுனால, நான் விசேஷமானவனா இருக்கிறதுனால நான் கவலைப்பட மாட்டேன். என் கவலைகள் எல்லாம் உன் மீது வைத்து விடுகிறேன். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா! இத்தாங்க நினைவுபடுத்துவார். இதைத்தான் நினைக்க சொல்லுகிறார் ஆவியானவர். ஆத்மாவில் இலைப்புழுவலால் சோர்ந்து போகாதபடி இவ்விதமான விபரீதங்களை செய்ய இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா, வெறும் இயேசு மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறது இயேசு இயேசுன்னு. ஓகே, இயேசு நினைக்கிறது நல்லது. அதை தாண்டி இயேசு சொன்ன வார்த்தைகள், அதனால் தான் பரிசுத்தாவின் வரும் பொழுது நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். சொல்லுங்க, எப்படி நினைப்பூட்டுவார்? என்னத்தை அதனால் தான் சொல்லுகிறேன், எதை நினைக்கிறோம்? முதலாவது ஒரே பாரங்க, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குது. பாரத்தை சுமந்துட்டே இருக்க போறீங்களா? இல்லை பாரத்தோடய வாழ போறீங்களா? இல்லை பாரத்தை கொண்டுட்டு போய் கடையில் கொடுத்துட போறீங்களா? இல்லை எப்படிதான் இறக்கி வைக்க போறீங்க? உடனடியாக ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சங்கீதம் 55:22 போ, அவர் நினைப்பூட்டுவார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! ஏன்னா இது நினைப்புக்கு வந்தாதாங்க நம்முடைய பாரம் நீங்கும். இல்லைன்னா பாரத்தோடயே வாழ வேண்டித்தான், கவலையோடய வாழ வேண்டித்தான். சரி, சோர்வு ஏன்னா வாழ்க்கையில் ஒரே சோர்வுங்க, ரொம்ப டல்லாக இருக்குது, எந்த ஒரு உற்சாகமே இல்லை வாழ்க்கையில். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? சரி, நானே வந்து உனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்குறேன், வா, ஊட்டி விடுறேன், தருகிறார். ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆனால் எதை நினைவுபடுத்துவார்? உடனடியாக எது நினைவுக்கு வருது உங்க உள்ளத்துல, அதுதான் உங்களுடைய சோர்வு, உங்களுடைய பாரம், அவைகளை நீக்குகிறதுக்கு ஆயுதமாக, அதுதான் உங்களுக்கு அஸ்திபாரமாக, மருந்தாக மாறுகிறது. ஏசாயா 40:28 பாருங்களேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ?
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படியார் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆத்துமாவில் சோர்வு வர முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவில் சோர்வு வராமல் வார்த்தைகளால் என் ஆத்துமாவை புஷ்டியாக்குகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதனால் ஆத்மாவை புஷ்டியாக்குறாரு? ஆவியானவர் எதனால் ஆத்மாவை புஷ்டியாக்குறாரு? வார்த்தைகளால். ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது முதலாவது நினைவில் எது வருகிறது? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இங்கே ஒரு கரண்ட் பிரச்சனை உண்டான உடனே எனக்கு முதலாவது யோசனை அந்த கரண்ட் வருகிறதான மெயினான இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அதான் சரியான நினைவு. அதை விட்டுட்டு தண்ணி கொண்டாந்து ஊத்து, தடி எடுத்துக்கிட்டு அடி, எல்லாம் வெளியே ஓடிப்பாரு. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகே. ஆனால் மெயினான நினைவு, முக்கியமான நினைவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதாய், தப்பு வைக்கிறதாய், நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சரி, எதுவுமே வாய்க்கலைங்க, எது பண்ணாலும் வாய்க்க மாட்டது. திருமண காரியம் வாய்க்க மாட்டது, எங்கள் பிள்ளைக்கு திருமண காரியம் வாய்க்க மாட்டது, எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்க மாட்டது, எதுவும் உருப்பட மாட்டது, எதை செஞ்சாலும் முன்னேற்றமே காணும், ஒரு வழியுமே தெரியாது இருக்குது. அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம வாய்க்க மாட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படின்னாக்கா உண்மையாய் ஆவியானவர் நமக்குள் நிரம்பி நம்முடைய எண்ணங்களில் அவருடைய வார்த்தைகளால் நாம் நிரம்பி இருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நினைவுபடுத்துவார். நீ போ, சங்கீதம் 37:5 போ, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அவர் சொன்னதுதான். அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க வேணும். நம்மளது என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் அவருக்கு வழியை ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது அவருக்கும் கொடுத்துறது இருக்கட்டுங்க. அங்கேயும் போய் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வந்துடுறோம் அப்படின்னு மற்ற இடங்கள்லையும் போய் நம்ம என்ன பண்றது, முயற்சி பண்றது. இங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுடலாம், அங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுடலாம். சில பேர் பாருங்க, சில வேலைக்கு பல கம்பெனியில் அப்ளிகேஷன் போடுவாங்க, இதுவும் அதுவும் வாய்க்கிட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த பாலிசி செல்றதில்ல. ஆண்டவர் ஒருவருக்கே வழியை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முடியுங்க அவரால் முடியாத காரியம் ஒன்று. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை கர்த்தர் கை விட்டாருனாக்கா இருக்கட்டும், அவங்ககிட்டையும் சொல்லி வைக்கலாம். நோ. அதனால்தான் யோபு சொல்லிட்டான், நான் செத்தாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். இந்த நம்பிக்கை தாங்க அவர்கிட்ட இருந்து ஏதாவது நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அவர் மேல் நம்பிக்கை. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசு எப்படி சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில குழப்பம், நிந்த, அவமானம் என்னங்க, ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்குது வாழ்க்கையில. இயேசுடைய வார்த்தைக்கு நேராய் ஆவியானவர் நம்மை கொண்டு போகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்தவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுபவர்கள் பாக்கியவானவர்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்தமும் குணமுள்ளவர்கள் பாக்கியவானவர்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவானவர்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவானவர்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவானவர்கள், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவவர்கள் பாக்கியவானவர்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்த துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் வாழ்வு மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. எப்படி போதிக்கிறார் இயேசு? ஐயோ, என்னை நிந்திச்சிட்டாங்களே, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, என் மேல பொய்யான பழி சுமத்திட்டாங்களே. நாம் ஒவ்வொருவரும் துக்கப்படுறோம் இல்லையா? அதுக்கு ஆவியானவர் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிற வார்த்தைகள், தேவனை இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள், வெறும் இயேசு சிலுவையில்
தொங்கினதையும் அவர் சிலுவையில் அவமானப்பட்டதையும் மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. இயேசு போதித்த, இயேசு உபதேசித்த, இயேசு பிரசங்கித்த, இயேசு எழுதி கொடுத்த, இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமாய் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகளுமாய் எழுதி கொடுத்த அத்தனை வார்த்தைகளையும் நம்முடைய நினைவில் கொண்டு வந்து நம்முடைய சஞ்சலங்களையும் நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய சோர்வுகளையும் மன சோர்வுகளையும் நீக்கி நம்மை ஆத்துமாவில் புஷ்டி உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி நடைபெறுகிறவர்களாக ஆக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனின் வார்த்தைகளை நினைவுபடுத்தி நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் வார்த்தைக்கு போலன்னா வாழவே முடியாது. சும்மா இயேசு நான் நம்புறேன் அப்படின்னு சிலையாட்ட உட்காந்துட்டு இருந்தாக்கா சோறும் வரும், அவமானம் வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியாது, கவலை வந்தாலும் மேற்கொள்ள முடியாது, பாரம் வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. பாரப்பட்டு கவலைப்பட்டு நொந்து நூலாகி மற்றவர்களை விட நாம் சோர்ந்து போய் பரிதாபமான சூழ்நிலையில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக ஆவியானவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆவியானவர் நினைவுபடுத்துவார். நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார். பொய்யே சொல்கிறாங்க, நல்லா தெரியுது உங்களுக்கு, பொய்யே சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சாதிக்கவே முடியாதுங்க இந்த உலகத்தில். சில காரியங்களை நான் குற்றமற்றவன்னு சாதிக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு எடுபடாது, பழி வரும், நம்ம பேச்சு எடுபடவே முடியாது. ஏன்னா அவங்க சத்தமாக பேசுவாங்க. சங்கீதம் 73 வாசிக்கலன்னு சத்தத்தை உயர்த்தி பேசும் பொழுது நம்ம சத்தம் அங்கே கேட்காது, நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துக்கா, என்னுடைய சமூகத்துக்கு வா, வார்த்தையை பாரு, நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, தீமை செய்கிறாங்களா, என்மேல் நம்பிக்கை வச்சு பொறுமையாக இரு, உன் வாழ்க்கையில் நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். வியாதி வந்துருச்சு, என்ன நினைக்கிறீங்க? வியாதி வந்த உடனே என்ன நினைக்கிறீங்க? எந்த மாத்திரை போடலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்? தப்பு கிடையாது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நினைவில் என்ன வருது? நினைவில் என்ன வருது? வியாதி வந்த உடனே, ஒரு பலவீனம் வந்த உடனே வாயில் என்ன வருது? நினைவில் என்ன வருது? நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணி வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்பது நினைவுக்கு வருகிறதா? நானே உன் பரிகாரிய கர்த்தர், நானே உன் பரிகாரிய கர்த்தர். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தலைமைகளால் குணமானீர்கள். இது நினைவுக்கு வருதா? எது நினைவுக்கு வருது? உங்களுடைய நினைவில் எது ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் ஆகுது? முதல் கேப்சர் உங்களுடைய நினைவில் முதல் ஃப்ளாஷ் ஆகி முதல் அந்த நினைவின் திரையில் வருகிறது என்ன? பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் வாழும் பொழுது முதலாவது இந்த மற்ற பரிகாரங்களை நாம் தேடுவதற்கு முன்பதாக முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை நம் நினைவில் வரும். அந்த வார்த்தை நினைவில் வரும்போது அந்த நினைவில் வருகிற வார்த்தை வாயில் வரும். வாயில் வருகிற வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக ஆசீர்வாதமாக மாறும்படியான ஆவியாயும் ஜீவனாயும் உயிருள்ள வார்த்தையாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நம்ம எழுந்து நிற்போம். நம்முடைய நினைவிலே ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா அவருடைய வார்த்தையை நினைத்து கொள்வோம். எத்தனை வார்த்தைகள் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில். நான் உதாரணமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் போனாலும் அந்த சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தைகளை உங்களுக்கு நினைவில் கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி அந்த வார்த்தைகளை பேசி அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஜபமாக்கி துதியாக்கி விசுவாச அறிக்கையாக்கி ஆத்மாவில் பலனடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதற்கு இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இருதயத்தில் வைப்போம். இந்த நினைவில் கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 23:1-6 வரலும் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால்
அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23:3 வசனம். என் ஆத்துமாவை தேற்றி, எல்லாம் சொன்ன ஆத்துமாவை தேற்றி, ஆத்துமாவை தேற்றி. ஆக ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் ஆத்துமாவில் இளைப்பு இருக்கிறதா? இயேசுவையும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் நினைத்து பாருங்கள். ஆவியானவர் அப்படிப்பட்ட நினைவை நமக்கு கொண்டு வரும் பொழுது அதை எடுத்து வாசியுங்கள். அந்த வார்த்தையில கண்ணில் பாருங்க, இருதயத்தில் விசுவாசியுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க, அந்த வார்த்தைகளையே ஜெபமாக்குங்க, அந்த வார்த்தைகளையே துதியாக்குங்க, அந்த வார்த்தைகளையே உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்க. எண்ணங்களிலே, நினைவுகளிலே அந்த வார்த்தைகள் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே இயேசு தூதன், தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான். வார்த்தையின்படியே அந்த மரியாள் தேவதூதனை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. எந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறாரோ அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி, அந்த வார்த்தைகளின் ஆண்டவரிடத்தில் காண்பித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஆத்மாவில் இளைப்பு வராது. நம்முடைய ஆத்மா புஷ்டியாய் கொழுப்புள்ள உணவை உண்டது போல திருப்தி ஆகும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் இயேசு மற்றும் அவருடைய வார்த்தை நமக்கு வாய்க்க பண்ண இன்றைக்கும் அவர் மாறாதவராய் உயிருள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவில் நாங்கள் சோர்ந்து போகாமல், எங்கள் ஆத்மாவில் நாங்கள் இளைப்புள்ளவர்களாய் நாங்கள் சோர்ந்து போகாமல், அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆத்மாவில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, உம்மை துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், ஆண்டவரே செய்கிற காரியம் வாய்க்காமல், குடும்பத்தில் பலவிதமான பிசாசின் தொல்லைகள், பிசாசின் கட்டுக்கள், ஆண்டவரே மாந்திரிக கட்டுக்கள், வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்கவில்லை, நல்ல காரியம் நடக்கவில்லை, திருமண காரியம் நடக்கவில்லை, என் சொந்த காரியங்களில் வாய்க்கவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, கடன் தொல்லை, சரீரத்தில் வியாதி மற்றும் பலவேறு பிரச்சனைகளிலே ஆண்டவரே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இடர்களை நீக்குவீராக. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்ப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிசாசின் கூர் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கவலை வெளியேறுவதாக, சோர்வு வெளியேறுவதாக, பாரம் வெளியேறுவதாக, அவமானம் வெளியேறுவதாக, வியாதிகள் வெளியேறுவதாக, குறைவுகள் வெளியேறுவதாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஆவதாக, அந்த வார்த்தையின்படியே வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நினைவில் கொண்டு வருவீராக. ஒவ்வொருடைய நினைவில் உம்முடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவீராக. ஜெயத்தையும் வெற்றியும் முன்னேற்றம் தருகிற ஜீவ வார்த்தைகள், ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற வார்த்தைகள், ஆத்மாவுக்கு ஆகாரமாய் இருக்கிற உம்முடைய ஜீவ அப்பத்தை ஒவ்வொருவருக்கும் நினைவில் தருவீராக. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் ஜீவ அப்பத்தை புசித்து வாழ்க்கையில் புஷ்டியும் பலனும் உற்சாகமும் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ்வார்களாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. இந்த வார்த்தைகளின் நினைவில் பரிசுத்தவர்கள் கொண்டு வருகிறதற்காக நன்றி. அந்தந்த காலங்களில், அந்தந்த சூழ்நிலைகளில் தேவையான வார்த்தைகளை, தேவையான வெளிப்பாடுகளை, தேவையான வாக்கு தத்தங்களை, தேவையான சத்திய வசனங்களை, தேவையான ஜீவ அப்பத்தை அவர்கள் அந்தந்த நேரங்களில் புசிக்க வேண்டிய ஜீவ அப்பத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக. அதை புசிக்க ஹல்லேலூயா உதவி செய்வீராக. அதனால் பலனடைய பரிசுத்தவான் உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இப்படி நாம மாத்திரம் மகிமை அடையட்டும்.
உடைய கிருபைக்கும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கும் உடைய ஆவியானுடைய ஆளுகைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் சத்தியமும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.